ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து 3 சவரன் செயின் எடுக்க எவ்வளோ கேல்குலேஷன் ஆகுதான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் இதை கேட்டிருக்கிறாங்க. மந்த்லி வந்து அவங்க சீட் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்துக்கிறாங்க. 5000 அமௌண்ட் பேசிஸ் ஸ்கீம் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 3 சவரன் எடுக்க எவ்வளோ கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 5000 அவங்க பே பண்ணுறாங்க. 11 மந்த்து ஸ்கீமு பிப்ரவரி மாதம் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 5000 பே பண்ணுறாங்க இன்ட்டு 11 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 55,000 வருது அவங்க கட்டுற கேஷ் வரைக்குமே. அப்போ டோட்டலாக வந்து 55 வருது. இன்றைக்கி ஒரு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5840 வருது. இந்த 55,000ல் வந்து 5840 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 9.41 கிராம்ஸ் வருது. அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அன்றைக்கி வாங்குகிற அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்குதோ அதை வச்சு தான் கேல்குலேஷன். நான் இன்றைக்கி ரேட்டு வச்சு சொல்கிறேன். 3 சவரன் செயின்னா எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 24 கிராம் வருது 3 சவரன். எங்கள் சீட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 9.41 கிராம்ஸ் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுற மந்த்லி சீட்டில் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 14.59 கிராம்ஸ் வருது. இதுக்கு 14.9க்கு வந்து கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 14 நம்ம சொல்கிறோம். ஒரு முன்ன பின்ன இருக்கலாம் அந்த மில்லி கிராம்ஸ். அதுக்காக வந்து 15 கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஆஃபாக. இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 5840. அப்போ இந்த 15 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா 87,600 அவங்க அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற கோல்டுக்கு மட்டுமே வருது. கேல்குலேஷன் தெரியாதவங்க ஈஸியாக தான் இந்த கேல்குலேஷன் நீங்களே வந்து வீட்டில் கேல்குலேஷன் பண்ணி அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ நீங்களே வந்து கேல்குலேஷன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், விஏ பார்த்தீங்கன்னா 8 to 15% வந்து விஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக அவங்க இதில் நம்ம மினிமம் வந்து நம்ம கையிலேருந்து கொடுத்து வாங்க போகிறதா இருந்தால் மினிமம் வேஸ்டேஜ் தான் வந்து நம்ம கவர் பண்ணணும். நான் மினிமம் வந்து ஒரு 10% எடுத்துக்கிறேன். 10%க்கு கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ்க்கு இதை பாருங்கள் 15 × 10 டிவைடட் 100 பார்த்தீங்கன்னா 1.5 கிராம்ஸ் வருது அவங்களுக்கு. அப்போ விஏ பார்த்தீங்கன்னா 1.5 அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கூட ஆட் பண்ணிங்கன்னா 8,760 வந்து வேஸ்ட்டாக போகிற சார்ஜ் தான் இது. நமக்கு வேஸ்ட்டாக இது வந்து கோல்டாக ஆட் ஆகாது எதுவுமே. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டு தான். அன்றைக்கி ரேட்டு 87,600க்கும் இந்த விஏவும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 96,360 வருது. இதுக்கு 3% ஜிஎஸ்டி கொடுத்தா 2,890 வருது ஜிஎஸ்டி. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 99,250 வருது. நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டு மட்டுமே நான் சொல்கிறது. இதே சீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 9.41 கிராம்ஸ் இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக ஃபைனல் 55,000 அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ வந்து 1,650 வருது ஜிஎஸ்டி. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் மட்டும் 1,09,00,000 வருது. நான் அன்றைக்கி கோல்டு என்ன விற்கிறதுன்னு தெரியாது. அது இல்லாமல் நீங்கள் போகிற அன்றைக்கி கண்டிப்பாக கேல்குலேஷன் வீட்டிலேருந்தே பண்ணிட்டு போகணும். அது இல்லாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா வேஸ்டேஜ் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க. அங்கே மேனேஜர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க யார் சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த 10% இருக்குது. எனக்கு வந்து கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதனா லெஸ் பண்ணி கண்டிப்பாக தருவாங்க. நீங்கள் லெஸ் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் வந்து கோல்டு ரேட் வந்து என்றைக்கு கம்மியாகுது நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எடுக்கிறப்ப என்றைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் போயிட்டு கேஷ் கொடுத்து வாங்கும்போது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இனிமேல் சீட் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே வந்து உங்கள்கிட்ட கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் வந்து உங்கள் கோல்டு காயின் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சீட்டும் பே பண்ணுங்கள். சைட் பையில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு காயினும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் கோல்டு வாங்கும்போது பெரிய நகை எடுக்கும்போது அமௌண்ட்டு கையில் இல்லைனா கூட உங்கள்கிட்ட இருக்க கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. அதில் உங்களுக்கு ஈக்குவலாக ஆகிடும். ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப கையிலேருந்து போகிற மாதிரி தெரியாது. ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.